الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة رواه البخاري وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்லாஹுடைய உயரிய பேர் நாம கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு சகாது தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்தொரு நாள் உலகம் எங்களுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூடியாக கிடைக்கட்டுமான துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையில் நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றால் வீரிய சுவர்க்கத்திலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து ஏத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு, பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டடங்களின் சோர்வான சங்கடமான கட்டங்களில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத அருட்கொடைகளை நியமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கின்ற அருட்கொடைகளை மிகவும் பெருமதியான ஒரு அருட்கொடை தான் அல்லாஹ்வை சுஜூத் செய்வதற்கு அல்லாஹ் எல்லா இடங்களிலும் மஸ்ஜிதுகளை தந்திருப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது மஸ்ஜித் என்றார்கள். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் என்றார்கள். ஊரிலே அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது கோபமானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஜார் என்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நிம்மதியை தேடி தரக்கூடிய
அருளை அள்ளி வழங்கக்கூடிய, என்னையும் உங்களையும் சுவர்க்கத்திலே சேர்ப்பதற்கு வழிகாட்டக்கூடிய, ஆன்மீகத்திலே உச்சகட்ட பயிற்சிகளை வழங்கக்கூடிய, எப்போதும் மலாயிக்கத்துமாருடைய சுஹபத்தோடு இருக்கக்கூடிய, எப்போதும் மலாயிக்காமாருடைய துஆவோடு இருக்கக்கூடிய, எப்போதும் மனிதன் தன்னுடைய ஒரே சிந்தனையை கல்வத் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கின்ற, அல்லாஹ்வுடைய தொடர்பை நீடிக்கின்ற ஒரு மஸ்ஜித் அன்பானவர்களே, அதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை திறம்பணிந்து தொழுவதற்காக ஒரு மஸ்ஜிதை நிறுவுவார்களோ அல்லாஹு தஆலா நாளைய கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதாக ஸல்லல்லாஹு வாக்களித்தார்கள். அன்பான அல்லாஹ்வின் அந்த அளவு விசாலமான, அந்த அருட்கொடைகள் நிறைந்த ஒரு இடமாகத்தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை ஒன்றுதான் மஸ்ஜித் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக எல்லா பகுதிகளிலும் மஸ்ஜிதுகள் இருக்கும். அந்த மஸ்ஜிதுகளை நானும் நீங்களும் நடந்து கொள்கின்ற முறையை ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வீடு இது. எங்களுடைய வீட்டிலே நடப்பதை போல, எங்களுடைய வீட்டுகளில் நடப்பதை போல, எங்களுடைய சாதாரணமான இடங்களில் நடப்பதை போல எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நடந்து கொள்ள முடியாது. இங்கே மஸ்ஜிதிலே அருள் வழங்குவதற்காக, இங்க மஸ்ஜிதிலே மக்களுடைய அந்த துஆவுக்காக அன்பானவர்களே அல்லாஹ் மலாயிக்காமார்களை காட்டியிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு ஊருக்கு பரக்கத் இறங்குகிறதா, அல்லாஹ் அந்த மலாயிக்காமார்களை மஸ்ஜிதுக்கு தான் இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக இறங்கக்கூடிய இடம் ஒரு ஊர்ல மஸ்ஜிது தான். ஏனென்றால் அங்கிருந்தான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அங்கிருந்தான் ஷரியத் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு பகலாக ஒரு உலகத்திலே அமல் நடக்கக்கூடிய இடம் இருக்குமாக இருந்தால் அது உலகில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் தான். மஸ்ஜிதிலே இரவும் அமல், பகலும் அமல். அன்பானவர்களை, பெருமதியான ஒரு இடம்தான் மஸ்ஜித். எனவே இந்த மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய நானும் நீங்களும் நிறைய ஒழுக்கங்களை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லா பள்ளிகளும் மாஷா அல்லாஹ் அழகான முறையில் இருக்கும். ஆனால் அந்த மஸ்ஜிதோடு, அந்த மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள், அந்த மஸ்ஜிதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு சிறுநீர் கழிப்புக்காக, இன்னும் கலா ஆஜத்துடைய சேவைகளுக்காக அங்கே இஸ்திஞ்சாக்கள் அழகான முறையில் அமைக்கப்பட்டிருக்கும். சில பள்ளிகளில் ஓய்வெடுப்பதற்கு கூட அறைகள் அமைக்கப்பட்டிருக்கும். சில பள்ளி வாயில்களை வாகனங்களை தரிப்பதற்காக பார்க்கிங் வசதி கூட இருக்கும். அன்பானவர்களே, இதையும் தாண்டி சில மஸ்ஜிதுகளிலே வந்து போகக்கூடிய இந்த தொழுகையாளிகள், மஸ்ஜிதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்காக உணவுகள் கூட, தேநீர் கூட கொடுக்கின்ற சில இடங்களும் இல்லாமல் இல்லை. மாணவர்களே, இப்படி பெருமதியான மஸ்ஜிதுகளை அல்லாஹ் அந்த உலகத்திலே, அதிலும் குறிப்பாக இலங்கையிலே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அந்த வகையிலே மஸ்ஜிதுகள், எந்த மஸ்ஜிதுக்கு நாம சென்றாலும் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. மஸ்ஜிதுக்குள்ளே, எங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைவதை போன்று நுழைய முடியாது. மஸ்ஜிதுக்குள்ளே சுத்தமான ஆடைகள் நுழைய வேண்டும். மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற போது வலது காலை முன்வைத்து அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்துடைய வாயில்கள் எனக்கு திறந்து தருவாயா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரக்கத்துடைய வாயிலை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி வருகிறோம். யா அல்லாஹ், ரஹ்மத்தை எனக்கு சொரிவாயா. ரஹ்மத்துடைய வாயிலை வேண்டி, ரஹ்மத்தை வேண்டி வருகின்ற நானும் நீங்களும் ரஹ்மத்துடைய அந்த துஆவை ஓதாமல் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே வந்தால் எங்களுக்கு எங்கே ரஹ்மத்து கிடைக்க போகிறது? எங்கே எங்களுக்கு மக்ஃபிரத் கிடைக்க போகிறது? எங்கே எங்களுக்கு நலவுகள் கிடைக்க போகிறது? எனவே மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற போது முதலாவதாக வலது காலை முன்வைத்து அந்த துஆவோடு மஸ்ஜிதுக்குள்ளே நுழைய வேண்டும். மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து விட்டோமா, மஸ்ஜிதுடைய காணிக்கை 2 ரக்காத் இருக்கிறது. உது எடுத்ததும் சொல்லக்கூடிய அந்த 2 ரக்காத் அந்த ஊர் மக்களுக்காக, அந்த மஸ்ஜிதுக்காக, அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்காக துஆ செய்ய வேண்டிய கடமை எமக்கு இருக்கிறது. அல்லாஹ் இப்படியான ஒரு நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அன்பானவர்களே, கவலையான விஷயம், சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால்,
மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது டவுசரை கீழால் 2-3 முறை மடித்து வைத்திருப்பார்கள். அங்கும் இங்கும் பயணம் செய்கின்ற போது மண்ணுகளும் இன்னும் தூசிகளும் நஜீசுகளும் அதுக்குள்ளே நிறைந்திருக்கும். மஸ்ஜிதுக்கே நுழைகின்ற போது அதை திறந்து விட மாட்டார்கள். மஸ்ஜிது உள்ளே வந்ததுக்கு பின்னால் உதுவும் செய்ததற்கு பின்னால் தொழுவதற்காக வந்து சஃபிலே உட்காருகிறார், தொழுவதற்காக வந்து சஃபிலே நிற்கிறார், தொழுவதற்காக வந்து அந்த மாவலிலே நிற்கிறார் அல்லது போடப்பட்டு காபட்டு நிற்கிறார். அப்போதுதான் அதை கொஞ்சம் அவர் ஒரு பட்டு அல்லது 2 பட்டு அப்படியே மடிச்சு கீழே விடுகிறார். விழுகின்ற போது அந்த டவுசருக்குள்ளே மடிப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய மண்கள் நஜீசுகள் எல்லாம் அப்படியே மஸ்ஜிதுக்குள்ளே விழுகிறது. அன்பானவர்கள், இப்படியாக யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. சில இடங்களில் நாங்கள் பள்ளியுடைய கண்ணாடிகளை சாய்ந்து கொண்டிருப்பார்கள். சில பள்ளிகளுக்குள்ளே போனால் டொய்லெட்டுக்கு போனால் நிறைய கல்லுகளை போட்டிருப்பார். யாரு போடுவது? டிஷ்யூ பேப்பர்களை போட்டிருப்பார்கள். அதாவது மஸ்ஜிதுடைய டொய்லெட்டுக்குள்ளே நிறைய மண் இருக்கும். யாரு போடுறது? சொல்ல வளாரங்களா? பள்ளியை பற்றி தெரியாதவர்களா? இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்களா? இல்லை கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை சிரம் பண்ணி வரக்கூடிய, அல்லாஹ்வை சுஜூது செய்ய வரக்கூடிய தொழுகையாளிகள் பயன்படுத்தக்கூடிய டொய்லெட்டை அப்படி என்றால், தொழுகையாளிகள் நடந்து கொள்ளக்கூடிய இடமே அப்படி என்றால், நானும் நீங்கள் இந்த உலகத்திலே முன்மாதிரியாக வாழக்கூடியவர்கள், எங்களுக்கு முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத எல்லோருக்கும் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாத எல்லோருக்கும் முன்மாதிரி இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளியுடைய டொய்லெட் இருக்கலாம், அந்த டொய்லெட்டுகளை அழகான முறையில் பயன்படுத்த வேண்டும். அளவுக்கு அதிகமாக நீர்களை வீழ்வுரை செய்யக்கூடாது. தண்ணீர் இல்லாத எத்தனையோ இடங்கள் இருக்கும். நேற்று ஒரு பயணம் போகின்ற போது ஒரு கிணற்றிலே தண்ணீர் எடுப்பதற்காக 10-11 பேர் போலினாக, அதாவது வரிசையாக நிற்கின்ற ஒரு காட்சியை பார்க்க கிடைத்தது. இப்படி தண்ணீருக்காக நிறைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு அதனுடைய நிஅமத் அருள் விளங்காமல் இருக்கலாம். சிலர் மஸ்ஜிதுக்கு வந்து செய்வார்கள், ஒரு பேனை போட்டுக்கொண்டு ஒருவர் தூங்குவார். கண்ணியமானவர்கள், அது கூடாது என்று சொல்ல வரவில்லை. பள்ளியுடைய பொருள், பள்ளியுடைய அமானிதம், வக்ஃபுடைய சொத்து, இதை பாதுகாப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. யாரோ ஒருவர் நன்மைக்காக லைட் பில்லை கட்டலாம், யாரோ ஒரு மஸ்ஜிதுடைய தண்ணி பில்லை கட்டலாம், யாரோ ஒரு மஸ்ஜிதை பராமரிப்புக்காக நிறைய செலவுகளை செலவழிக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் அமானிதமாக ஒவ்வொரு விடயத்திலும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் எங்களுக்கு தெரியும், இந்த ஜும்மா பள்ளியை பொறுத்த வகையிலே கீழ்மாடி இருக்கக்கூடியவர்கள், வயதாளிகள், நடக்க முடியாதவர்கள், நோயாளிகள் கீழ்மாடியை பயன்படுத்தலாம். தைரியமாக இருக்கக்கூடியவர்கள், வாலிபர்கள், திரகாத்திரமானவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், மாஷா அல்லாஹ், அவர்கள் நடக்க முடியும், அவர்கள் அங்கும் இங்கும் அசையும் சில வேலைகளை செய்ய முடியும். அவர்கள் அடுத்தடுத்த மாடிகளில் போய் அந்த தொழுகைகள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சில சகோதரர்களை பார்க்கின்ற போது, சில வாலிபர்களை பார்க்கின்ற போது கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் என்ன செய்கிறார்கள்? மேல் மாடியில இருந்து கொண்டு போன்களை ஓண்டிக்கொண்டு இன்னும் நிறைய வேறு வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு தொழுகையை பாழாக்குகின்றார்கள். இந்த ஜும்மாவை பாழாக்குகின்றார்கள். 2-3 பேர் கதைத்துக் கொண்டு ஜும்மாவை பாழாக்குகின்றார்கள். சில இடங்களுக்கு போனா ஹுத்பா செய்ய முடியாது, இந்த இடத்தில் இருந்து பயான் செய்ய முடியாது. மேலே உள்ளவர்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிவது, அங்கும் இங்கும் கதைப்பது, அங்கும் இங்கும் அந்த போன்களை பார்த்து அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் கண்ணியமானவர்களே அந்த தொழுகையாளிக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. எனவே அன்பான அல்லாஹ்வின் அந்த பள்ளியில் அப்படி யாரும் நடப்பது இல்லை என்றாலும் ஞாபகப்படுத்துகின்றேன், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், இதை பாதுகாப்பது, இதனுடைய நிஅமத்துக்களை நல்ல முறையில் பயன்படுத்துவது என்னுடைய உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை எப்போது நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த இடம் அசுத்தமாக இருந்தாலும், அங்கும் இங்கும் மண்ணுகள் படிந்திருந்தாலும், டொய்லெட்டுடைய பகுதி கொஞ்சம் நஜீஸாக இருந்தாலும் அதை சுத்தம் செய்துவிட்டு நாங்கள் செல்ல வேண்டும். சுத்தமாக இருக்கின்ற இடத்தையும் அசுத்தமாக்கிவிட்டு செல்லக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்துவிடக் கூடாது. அன்பானவர்களை, மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது நல்ல ஆடைகளோடு, இருக்கின்ற ஆடைகளிலே நல்ல ஆடைகளோடு மனங்கள் பூசி, அந்த ஆடைகளை அழகான முறையில் கழுவி சுத்தம் பண்ணி மனங்கள் பூசி நல்ல ஆடைகளோடு தான் மஸ்ஜிதுக்கு வருகை தர வேண்டும். மஸ்ஜிதுக்கு வருகை தருகின்ற போது மிக கலரான அந்த ஆடைகளை தவிர்த்து ஏற்றளவு வெள்ளை ஆடைகளை உடுப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலும் குறிப்பாக நாங்கள் கலர் ஆடை அணிந்தாலும் அதிலே உருவங்கள் பொறிக்கப்படாமல், அதிலும் குறிப்பாக அந்த உருவங்கள் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட ஆடைகளோடு நாங்கள் பள்ளிக்கு வருவோமா இருந்தால் அன்பானவர்களை சொல்லக்கூடிய மற்றவருடைய சிந்தனை, மற்றவருடைய பார்வை அந்த எங்களுடைய ஆடை மீது பற்றி அவருடைய தொழுகை நாம் சொல்ல வந்து நன்மை தேடிக் கொள்வதற்காக
பிறருடைய நன்மையும் உள்ளமாக்கின்ற பிறருடைய நலவுகளையும் உள்ளமாக்கி விடுகின்ற செயலே நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அதனால் மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது இந்த ஒழுக்கங்களை கண்டிப்பாக பேணிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுண்டா இன்றைக்கு மனிதன் மாறி இருக்கிறான் என்றால் மஸ்ஜிதுக்கு வந்தாலும் போன் என்று தவிர்த்து கொள்ள முடியாது. அன்பானவர்களை நானும் நீங்கள் ஒரு கண சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை சீராக்கிக் கொள்ள வேண்டும். நானும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றோம். 12 மணிக்கு ஒரு மனிதன் மௌத்தாகிறான் வைத்துக் கொள்வோம். அந்த மனிதன் இறுதியாக தொடர்பிலே 11:55 வாட்ஸ்அப்பில் இருந்திருப்பார், பேஸ்புக்கில் இருந்திருப்பார், அல்லது வேறொரு இணையதளத்தில் இருந்திருப்பார். ஆனால் நானும் நீங்களும் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு மிக நெருக்கமாக இருக்கிறதா, அல்லது இன்றைய தொடர்பாளருடைய அந்த தொடர்பு நெருக்கமாக இருக்கிறதா என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டும். மௌத்தாவதற்கு 5 நிமிடம் தொலைத்தொடர்போடு அவர் தொடர்பு இருந்தார். எங்களை திக்ர் லாஸ்டாக எப்போது நாங்கள் திக்ர் செய்தோம், லாஸ்டாக நாங்கள் எப்போது இஸ்திக்ஃபார் செய்தோம், கடைசியாக நாங்கள் எப்போது ஸலவாத் செய்தோம், கடைசியாக நாங்கள் தொழுத தொழுகை எந்த தொழுகை? அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. எனவே மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது அந்த ஒழுக்கங்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தாய் இருந்தா, அந்த தாயுடைய வேலை என்றா அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அழுக்காகிவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எப்போதும் சுத்தமாக இருக்கின்றதற்காக அந்த தாய் என்ன செய்வா? காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் அந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்வார். இன்றைக்கு நாங்கள் எப்படி வழங்கி கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய மஸ்ஜித நிர்வாகிகள் சுத்தம் செய்வார்கள், இந்த மஸ்ஜித நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வார்கள், மஸ்ஜிதிய ஊழியர்கள் ஹதரத் முஅத்தின்மார் பார்த்துக் கொள்வார்கள். கண்ணியமான அப்படி யாரும் இருக்கக்கூடாது. அவர்களை நாங்கள் பொறுப்பு சாட்டி இருக்கிறோம், அவர்கள் அவருடைய பொறுப்புகளை செய்வார்கள். அதையும் தாண்டி இந்த பள்ளியை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஜமாத்தார், இந்த பயணிகள், வந்து போகக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது முடியுமான தர்மங்களை போட்டுவிட்டு செல்ல வேண்டும். நேரம் கிடைக்கின்ற போது அவர்களும் சுத்தம் என்ற விடயத்தில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அவர்களும் ஏழுமான அவர்கள் எங்களால் சுத்தம் பண்ண முடியாதா, இந்தாங்க பள்ளியை கிளீன் பண்ணுவதற்கு எங்களால் ஏழுமான ஒரு ஹதியா, நான் கிளீன் நான் வேண்டி தருகிறேன், அல்லது நான் சோப் வாங்கி தருகிறேன், அல்லது நான் தூங்கு தறிகள் வாங்கி தருகிறேன், அல்லது நான் ஒரு வைப்பர் வாங்கி தருகிறேன், ஏதோ ஒரு வகையிலே, அல்லது ஒரு ஆளை போட்டு இன்றைக்கு டாய்லெட் அதுக்குரிய பணத்தை நான் தருகிறேன். எங்களால முடியுமான விடயங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்கின்ற போது அந்த நன்மைகளை செய்தவர்களாக நாங்கள் மாறுவோம். அன்பானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தாய் மௌத்தாகி விடுகிறார். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு அன்பு வைத்த தாய் மௌத்தாகி விடுகிறார். இரவோடு இரவாக அந்த தாயுடைய இறுதி கடமைகளை அங்கே உள்ளவர்கள் செய்கிறார்கள். அந்த தாயை கஃபன் செய்கிறார்கள், அந்த தாயை குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழுவித்து நல்லடக்கம் பண்ணிவிடுகிறார்கள். இரவுடைய நேரம் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, இரவுடைய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பாட்டக்கூடாது என்பதற்காக இரவோடு இரவாக அந்த தாயுடைய ஜனாஸாவுடைய விடயங்கள் இறுதி கிரிகைகளை செய்து முடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சுபஹுடைய தொழுகைக்கு வருகின்றார்கள். அந்த இறுதி கிரிகைகள், அந்த தாயின் இறுதி கடமைகளை முடித்த அந்த சஹாபாக்களும் தொழுகைக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு பின்னால் வரமைக்கு மாட்டமாக தோழர்களை பார்த்து கேட்டார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய மரண செயலை எனக்கு நீங்கள் ஏன் சொல்ல இல்லை என்று கேட்டார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் திகைத்து போனார்கள். எந்த தாயை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள்? சஹாபாக்கள் நினைத்தார்கள், நாங்கள் ஒரு தாயை தானே நல்லடக்கம் செய்தோம். அந்த தாயை பற்றி சொல்கின்றார்கள், அங்கும் இங்கும் சுட்டி திரிகின்ற அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகின்ற ஒரு தாய், அந்த தாய் நான் மௌத்தானால் நாயகமே, இரவுடைய நேரம் என்பதால் உங்களுக்கு சிரமம் தரவில்லை, அந்த தாயின் இறுதி கடமைகளை முடித்து தாயை நல்லடக்கம் பண்ணிவிட்டோம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவு மௌத்தான அந்த தாயை நான் அந்த இரவே சுவர்க்கத்திலே கண்டேன் என்றார்கள். ஆச்சரியம் ஆச்சரியம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கேட்டார்கள், இந்த தாயே இவ்வளவு அந்தஸ்து, உடனே சுவர்க்கத்திலே அல்லாஹ் அந்த தாயை சேர்த்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்னஹா காலத் லதுல்கில் கதாத மினல் மஸ்ஜித், அந்த தாய் இருக்கிறாரே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அழுக்காகி விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்தால் அதனால் அல்லாஹ் அந்த தாய்க்கு உயரிய சிறப்பை கொடுத்து சுவர்க்கத்தை உடனே கொடுத்திருக்கிறான் என்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய ஜனாஸா அடக்கப்பட்டிருக்கிற இடத்தை காட்டுகிறேன் என்று அந்த தாய்க்காக தொழுது துஆ செய்தார். எதை சொல்லவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய யாரையும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான், அவர்களுக்கு உயரிய கூலிகளை கொடுப்பான். ஒரு தாய்
தாய்மார் மஸ்ஜிதுக்கு வந்து போவது மிகவும் குறைவு, மிகவும் அரிது. ஆனா அந்த தாய் பள்ளியோடு உள்ள அன்பு இரக்கத்தால் மஸ்ஜிதை சுத்தம் செய்து அல்லாஹ் உடனே அந்த தாய்க்கு சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் இதர நேரங்களில் மஸ்ஜிதுக்கு வந்து போகின்ற நானும் நீங்கள் இதனுடைய சிறப்பை சொல்லுவா வேணும். இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுடைய சிறப்பை சொல்லுவா வேணும். இந்த மஸ்ஜிதுகளிலே உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளே கடமை செய்யக்கூடிய மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் முஅஸ்ஸினாக இருக்கலாம், அல்லது ஒரு கேட் கீப்பராக இருக்கலாம், அல்லது ஒரு ஹாஃபிலாக ஆலிமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த மஸ்ஜிதோடு தொடர்பை பேணக்கூடிய மக்களுடைய சிறப்பு ஏராளம் கண்ணியமானவர்களே. ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொண்டு வருகிறேன். மஸ்ஜிதோடு நெருக்கமாக இருப்போம், மஸ்ஜிதிலே இருக்கின்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்போம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் 7 கூட்டங்களுக்கு நிலை கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? ஒரு கூட்டம் தன்னுடைய உள்ள மஸ்ஜிதோடு தொடர்பானவர். இப்ப ஜும்மாவை தொழுவிட்டு போனா அசருடைய அதான் எப்ப கேட்கும் என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க, திரும்ப எப்ப நான் மஸ்ஜிதுக்குள்ள வருவேன், திரும்ப எப்ப அசருடைய அதான் கேட்கும், மீண்டும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு எப்ப போவேன் என்ற அந்த எண்ணங்கள் உள்ள மஸ்ஜித் அளவு உள்ள தொடர்பு. அந்த மனிதன் பணம் அளவல்ல, அறிவளவல்ல, வேறு வகையில் அல்ல கண்ணியம், உள்ளம் மஸ்ஜிதில உள்ள துறப்பானால் வெளியே போனாலும் மஸ்ஜிதை பற்றி தான் அந்த மஸ்ஜிது நடக்குதோ, மஸ்ஜிதுக்கு திரும்பவும் போக வேண்டுமே இல்ல, மஸ்ஜிதை பற்றிய உள்ள மஸ்ஜிதோடு இந்த மனிதனுடைய உள்ளம் துறப்பாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதோடு துறப்பான அந்த உள்ளம் நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் யாருடைய நிழலும் இல்லாத நாள், அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய ஆட்சி மாத்திரம்தான் இருக்கும். அந்த நாள்ல அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தோப்பை ஏற்படுத்திய மனிதருக்கு அல்லாஹ்வுடைய நிழலை கொடுக்கிறான் என்றால் கண்ணியமானவர்களே எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய கண்ணியம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நானும் நீங்களும் பயன்படுத்துகின்ற போது நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வக்ஃபுடைய சொத்துக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இங்கே அநியாயமான முறையிலே யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. பாவமான வெளியாகமான பேச்சாக இருந்தாலும் மஸ்ஜிதுக்குள்ளே தவிர்த்து கொள்ள வேண்டும். மொபைல் போன்கள் சர்வ சாதாரணமாக மஸ்ஜிதுக்குள்ளே பேசப்படுகிறது. அன்பான இதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியை ஓப் செய்து கொள்வது அல்லது சைலண்டிலே போட்டுக் கொள்வது அல்லது நாங்கள் பள்ளிக்கு வருகின்ற போது எங்களால் மற்றவருக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தாமல் நடந்து கொள்வது, இப்படியான முறையிலே நாங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நிறைய நலவுகளை தருவான். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், யார் ஒரு மனிதன் ஒரு நலவு செய்கிறானோ அந்த நலவையும் அவன் கண்டுகொள்ள போகிறான். யார் ஒரு மனிதன் கெடுதி செய்கிறானோ, தீங்கை செய்கிறானோ, அந்த தீங்கையும் அந்த பாவத்தை அவன் கண்டுகொள்ள போகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லவர்களே, எந்தெந்த இடங்களிலே என்னென்ன தீங்கு இருக்குதோ அதை அகற்றுவோம். என்னென்ன இடங்களில் எப்படி எப்படி நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த வகையை நன்மைகளை செய்து எங்களுடைய மீதானை நன்மைகளா கனமாக்குவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய, மஸ்ஜிதோடு எப்போதும் உள்ளத்தை துறப்பாக, பொருளாதார துறப்பாக, காரணத்தை அதிகமாக கொடுக்கின்ற மக்களாக இறைவா நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ தந்திருக்கிற நிஅமத்துகளை பாதுகாக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதை பாழாக்கிய மக்கள் எங்களை சேர்த்திடாதே. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மஸ்ஜிதை பராமரிக்கிறார்களோ, யாரெல்லாம் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள் இமாம்களாக இருக்கிறார்களோ, முஅஸ்ஸினாக இருக்கிறார்களோ, அதாவது மஸ்ஜிதுடைய ஊழியராக இருக்கிறார்களோ, அந்த பள்ளியை கண்ணியமான முறையில் நிர்வாகம் செய்கிறார்களோ அவருடைய தியாகங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுக்கு பரிபூர்ண கூலியை கொடுத்துருவாயாக. அவர்கள் உன்னுடைய விருந்தாளிகள் யா அல்லாஹ், மஸ்ஜிதுடைய ஊழியர்களுடைய விருந்தாளிகள் யா அல்லாஹ், அந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மஸ்ஜிதோடு அன்பையும் வரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் எந்த கடனும் இல்லாமல் தொழுகையிலோ அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எந்த கடனும் இல்லாமல் அந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருப்பாயாக. யா அல்லாஹ் நாளைய மறுமை நாளிலே இங்க எல்லாருக்கும் சுவர்க்கத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே நல்ல வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு எங்களை உயிரை நீ எடுத்துக் கொள்வாயாக. நாளைய கியாமத்துடைய நாளையில நல்லோரு எங்களை சேர்த்து வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உயரிய சுவர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருக்க காட்டி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த எல்லா நலவுகளையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அந்த நலவுகளில் இக்லாஸை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட பரம்பரைகளை தீனில் கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த துஆவை தனிப்புரைகளை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.